ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். சங்கீதம் 104 வசனம் 27. பாருங்க, எது காத்திருக்குமா? திமிங்கலங்கள். அங்கே போடப்பட்டிருக்கு 26ஆம் வசனம். அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அவைகள் ஏற்றவளையிலே ஆகாரம் தருவீர் என்று சொல்லி அவைகள்லாம் உம்மை நோக்கி காத்திருக்குமா? நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளோ பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், பால சிங்கங்கள் இறைக்காக கெச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பால சிங்கங்கள், பறவைகள், திமிங்கலங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற வழியில் ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி அவைகளெல்லாம் என்ன பண்ணுமா? ஆண்டவரை நோக்கி காத்திருக்குமா. அவர் கொடுக்கும்போது அதை வாங்கி கொள்ளும். நீருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. யோபு 38:31ஆம் வசனம் பாருங்க. அருமி நட்சத்திரத்தில் சுகீர்த சம்பந்தத்தை நீர் இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னா 41ஆம் வசனம் பாருங்க. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அந்த அதிகாரம் முழுக்க கேள்வியாக தான் இருக்கும். அதில் முக்கியமான கேள்வி என்ன? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லும் வகையில் அந்த அதிகாரம் முழுவதும் கேள்வியாக இருக்கும். சங்கீதம் 145:15 பாருங்க. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன். இப்போ பாருங்க, எல்லாமே காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவைகளெல்லாம் போஷிக்கிற தேவனாயிருக்கார். சங்கீதம் 147:9ஆம் வசனம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாங்கன்னு 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே மிருக ஜீவன்கள் கூட கர்த்தருக்காக எனக்கு ஆகாரம் கொடுப்பார்னு காத்திருக்கும் போது அவைகளையும் அவர் போஷிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? எனவே நீங்களும் நானும் அவருக்காக காத்திருக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் கையை நாம் எதிர்நோக்கி இருக்கும்போது கட்டாயம் நம்மை போஷிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? காக்கைகளை போஷிக்கும் தேவனவர், அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. பூக்களை உரித்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கும். உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கும் போது நாங்கள் மட்டுமல்ல, பிராணிகளும் காக்கைகளும் திமிங்களும் எதுவாயிருந்தாலும் உம்மை நோக்கி காத்திருக்கும் போது, உம்முடைய கையை எதிர்நோக்கி இருக்கும்போது அவைகளை நீர் கர்த்தாவை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறீர். அப்படி நாங்களும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனான். ஆதியாகமம் 14:17. இன்றைய கேள்வி, இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் என்று யார் யாரிடம் கூறியது? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் என்று யார் யாரிடம் கூறியது?